வணக்கம். நன்றி. அவங்க சொன்னதில் ஒன்றே ஒன்று முக்கியமான செய்தி, அதை மட்டும் சொல்கிறேன், நேரம் இல்லை. நீங்கள் கைலாஷ் யாத்திரை போகணுமா? ஆமாம் சார். எவ்வளவு செலவாகும்? 2 லட்சம் ரூபா செலவாகும் சார். நான் ஒழுங்காக போயிட்டு வந்துடலாமா கேட்குறேன். மூச்சு இழுக்குதே, என்ன பண்ணுறது? டோல்மா பாஸ் ஏறி இறங்கலாமா? இல்லை தார்ச்சன்லே போய் கும்பிட்டு வந்துடலாமா கேட்குறானா இல்லையா? கவலையே படாதீங்க. மதுரையிலேருந்து காலையில் பஸ் பிடிச்சிங்கன்னா தூத்துக்குடி போய் திருச்செந்தூர் போய் முருகனை பாருங்க, அதுதான் கைலாசம். அந்த அம்மா சொன்னதுக்கு நான் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அப்படித்தான். இயலிசையில் உசித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்துழலாதே உயர் கருணை புரியும் என்ப கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயில் மயில் தகர்கள் இடையறந்த திணை காவல் வனச குரமகளை வந்தித்து அணைவோனே கையிலை மலை அணைய செந்தில். கைலாசம் இஸ் ஈக்குவல் டு செந்தில். கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமானே. ஏம்மா, பழனிய கைலாசம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? எனக்கு நான் ஒன்றும் சண்டை மூட்டி விடுறதா நினைக்காதீங்க. நம்ம பொழப்பே அதுதான். என்னங்க, சங்கீத ராதா அவர்கள் பழனி மலை ஏறுகிறார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. செந்தமிழ் சீமாட்டி சீராட்டி பாராட்டி எடுத்த நல்முத்து எங்களது தமிழ் சொத்து. எங்கெல்லாம் தேவார திருவாசக திருப்புகழ் சபை பொழிவுகள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் மோனை போல் முன் பொழிஞராக இருக்கின்ற எங்களது பொற்கிளி கவிஞர் போட்டுதலுக்குரிய நடுவரையா அவர்களை நல்லா கைதட்டலாம். இந்த நடுவரை தயவு செய்து விட்டுருங்க. அவர் ரொம்ப பாவம். 3 6 பேர் இழுத்தா அவர் தேய்புரி பழங்கயிறு போல ஆயிடுவார். அருணகிரிநாதரின் மனதை கவர்ந்தவர் யார்? செந்தூர் ஆண்டவனா பழனி ஆண்டவனா என்று வரிந்து கட்டி வாதிட வந்திருக்கின்ற இரு அணியின் அறிஞர் பெருமக்களே, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, சரியா? மதுரையில் வாழ்ந்தால் முக்தி அல்ல அல்ல, இங்கு திருப்புகழ் சபையில் வந்து அமர்ந்தாலே முக்தி 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 என்று அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக நடுவரவர்களே, இந்த ஆர்த்த சபையில் இந்த அடியேன் அடி ஏறுவதற்கு பெரும் அடிச்சுவடாக இருந்த எமது பேராசான் போற்றுதலுக்குரிய அருணகிரி ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். நடுவரவர்களே, அம்மா வந்து பேசினாங்க. அதாவது பார்த்தீங்களா, பழனி எத்தனாவது இடத்துல இருக்குது? திருச்செந்தூர் தான் முன்னாடி இருக்குது அப்படின்னு. பழனி எந்த இடத்தில் இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் முக்கியம். அதுதானே முக்கியம் நம்மளுக்கு. எங்கள் பழனிங்க சாதாரண விஷயமா அப்படி தூக்கி தள்ளிட்டு போகிறதுக்கு அது பெரிய மலைங்க. நீங்கள் வாட்டுக்கு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறீங்க. பாருங்கள், பின்னாடி இருக்குது பழனி, முன்னாடி இருக்குது திருச்செந்தூர் அப்படின்னு. சாதாரண விஷயமா பழனி? பழனி வாழ்வுக்கு முருகன் உகந்த. பழனியை பற்றி சொல்லும்போது அருணகிரிநாதர் சொல்றார், அந்த கோபுரங்களின் உச்சியில விண்மீன்கள் நட்சத்திரங்கள் தங்கி இருக்குமா. அது மட்டுமா இருக்குது? திருஞான சம்பந்தர் குட்டால மலைவளத்தை புகழ்ந்து பாடுவது போல் வர்ணிக்கிறார். ரொம்ப அழகா வர்ணிக்கிறாரு. எப்படி இருக்கும்? பழவின் முது பழம் விளைந்து செய்து ஒளிய நரவு நிறைவைகள் கமுக அடர் பொழில் திகழ் பழனி மலைவெறு புறவல அமரர்கள் பெருமானே. முடிஞ்சு வச்சு அமரர்கள் பெருமானே. என்னது அழகாக அந்த இயற்கை காட்சி. பலாப்பழம் உடைந்து முதிர்ந்து கீழே விழுகுதான், தேன் நிரம்பிய வயல் இருக்கிறதாம், அங்கு பாக்கு மரங்கள் செழிந்திருக்கிறதாம். அந்த இடத்திற்கு தான் எங்கள் முருகப்பெருமான் திருப்பழனி வாழ்வுக்கு உகந்து அடியார்கள் ஆவியில் நின்று உலவி வரும் பெருமானேனா. இப்ப கைதட்டணும் நீங்க. ஏன்னா திருப்பழனி வாழ்வுக்கு உகந்து வந்துட்டார்ல, அவர் விரும்பி வந்தார்ல. மற்றவர்கள் அடியார்களுக்காகவோ அன்பர்களுக்காகவோ ஒரு வரலாற்று நிகழ்வுகளுக்காகவோ அந்த இடத்தில் வந்து குமரன் குடிகொண்டு இருப்பார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவத்தில் 2 நிலை சொல்லுவாங்க. சிவத்தில் எல்லாமே எல்லா பொருளும் சிவத்துள் அடக்கம், சிவத்தில் எல்லா பொருளும் ஒடுக்கம். இதுதானே அந்த சிவத்தில் எல்லா பொருள்களும் ஒடுக்கம் என்பதை நிரூபித்த இடம் பழனி. சரியா?
இதை எல்லாவற்றையும் விட நடுவர் அவர்களே, இப்ப திருச்செந்தூர்னா என்ன நினைப்பீங்க? திருச்செந்தூர் இடம், திருப்பரங்குன்றம் இடம், அவ்வளவுதான். விராலிமலை இடம், திருத்தணிகை இடம். ஆனால் திருத்தணிகை வேலன் என்றாலோ திருச்செந்தூரன் என்றாலோ தான் முருகனை குறிக்கும். ஆனால் இங்கு பழனி என்றாலே முருகனைத்தான் குறிக்கும். ஏனென்றால் பழம் நீ என்று உமையமையை உதிர்த்து அவனுக்கு ஞான பழம் நீ ஞான பண்டிதன் என்று சொன்ன இடம் அல்லவா? மற்ற இடம் மாதிரியா? பழனி அதோட சிறப்புங்க. நீங்க என்ன சாதாரணமா எங்க ஐயா வந்து ஒரு வார்த்தையை தொட்டு விட்டு போனார். ஜெபமாலை தந்தை மகன் உறவு வந்து ஐயா அழகா சொன்னார், பழமுத்தப்பன் ஐயா. இங்க தாய் மகன் உறவு இல்லையா? ஒரு பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு வச்சுக்கோங்க, நெடுந்தூரம் பயணம் செய்யும்போது அம்மா என்ன செய்வா தெரியுமா? திருநீட்டு எடுத்து நெட்டியில் இட்டுடுவா, போயிட்டு வாப்பா காரியம் நல்ல வரையம்மா வெற்றி அடையட்டும் அப்படின்பா. இல்ல இறைவனிடம் வைத்து மந்திரித்த கயிற்றை எடுத்து கயிற்றில் கட்டுவா, நல்லபடியா போயிட்டு வாப்பான்னு. ஆனா எங்க பழனி ஆண்டவன் தான் நடுவர் அவர்களை நோட்ட பாயிண்ட். உங்க பழனி ஆண்டவன் தான், எங்க பழனி ஆண்டவன் தான் உபதேசம் பண்ணது மட்டுமல்ல, மந்திர பொருளை உபதேசம் பண்ணது மட்டுமல்ல, தினம்தோறும் இதை ஜெபித்து 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 இந்த ஆன்மா கடையேற வேண்டும் என்று அவருக்கு ஒரு பயிற்சி பட்டறையாக காப்பு செயலாக ஜெபமாலை கொடுத்தான் என்றால் எங்க பழனி ஆண்டவன் தானாங்க. மற்றவங்களாம் கொடுத்துட்டு வித்துட்டாங்க, அவர் வந்து பயிற்சியா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார். இதை எல்லாவற்றையும் விட நடுவர் அவர்களே மிக அழகாக சொல்லப்போனால், ஒருத்தரை பார்த்த பிறகுதான், ஒரு உறவை பார்த்த பிறகுதான் நம்ம சொல்வோம் என் வாழ்க்கையோட பொருளே நீ தான் சொல்வோம். பெரும்பாலும் நம்ம குழந்தைகளை பார்த்த பிறகுதான் சொல்வோம் என் வாழ்க்கையோட பொருளே நீ தான் அப்படிம்போம். ஆனால் இங்கு எப்பொழுது அருணகிரிநாதருக்கு தன் வாழ்க்கையின் பொருள் தெரிகிறது தெரியுமா? பழனி ஆண்டவனை தரிசிக்கும் போதுதான் தன் வாழ்க்கையின் பொருள் தெரிகிறது. அப்போதான் சொல்கிறான், நான் வீணா என் வாழ்க்கையை கழிச்சிட்டேனே அப்படிங்கிறான். அவனிதனிலே பிறந்து அதிமதலையாய் தவழ்ந்து அழகு பறவை நடந்து இளைஞோ நாய் சொன்ன அருமழலையை மிகுந்து குழலை மொழியை பூண்டு அதிவிதமாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆமங்கள் என்றும் நினைந்த அன்பர் அடியே நினைந்து தெரியாமல் பெரியவர்கள் ஆசையர் மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரிகின்ற அடியேனை உந்தன் அடி சேராய் அப்படிங்கிற. கைதட்டணும். கைதட்டாட்டி மத்தியானம் சாப்பாடு கிடையாது. ஆமா ஆமா இல்ல நடுவர்களே, மெய் மறந்து இருப்பார்கள் மெய்யன்பர்கள், அதனால கைதட்ட சொன்னேன். ஏன்னா நம்ம நாக்கு ஒட்டிக்கிறதுல இருக்கிறவங்களாம் பெரிய பழம்ங்க. அதில் நம்ம சரியா சொல்லிட்டு இருக்கோம், நீங்க கைதட்டினா தானே தெரியும். அந்த நம்ம வாழ்வின் உன்னத பொருளை சொல்றேன் அழகா. அவர் சொல்வார், வேதம் 100 பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரையிலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதை 15 பேதை பாலகனாகும் பசி பிணி மூப்பு துன்பம் அதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேன் என்ற தொண்டரடி பொடியாழ்வார் பாடுவாரே, அதுபோல பிறவியின் பயனை எனக்கு கொடுத்தடா என்று பழனியாண்டவனை பத்தி தான் பாடுறார். இதை விட என்ன தெரியுமா, யார்கிட்ட நம்ம அதிகமா கோவிச்சுக்குவோம் தெரியுமா? யாரிடம் உரிமை அதிகம் இருக்கிறதோ அவர்கிட்ட தான் அதிகமா கோச்சுக்குவோம். சரியா தப்பா? தட்டுங்க கை தட்டணும். எல்லா அறுபடை வீடுகளையும் புகழ்றாருங்க, போட்டுறாருங்க, கோபிக்கிறாரு. யார கோபிக்கிறாரு? பழனி ஆண்டவனை தான் கோபிக்கிறாரு. எப்படி கோபிக்கிறாரு? என்னடா நீ இப்படி ஒன்றும் செய்யாம இருக்கிற, அடியவர்களுக்கு அனுமதி செய்ய வேணாமா, அருள் செய்ய வேணாமா? செய்தால் தானே அவங்கெல்லாம் உன்னை அரகர மகாதேவா, அரகர கோவிந்தா, அரகர வேளா அப்படின்னு எல்லாம் புகழ்வார்கள். நீ இப்படி செய்யாம இருக்கிற. மரம் என்ன சொல்லாத உன்னைய சொல்றாரு. ஆறுமுகம் 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 பூதி ஆகம் அணி மாதவர்கள் அவருடைய அடியார்களுடைய பதமே துணை என்று நாளும் ஏறுமையில் வாகன குவா சரவண எனது ஈசா என்று மோதும் ஏழைகள் வியாக்குலம் இது ஏது என வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார், வினாவில் ஏவர் புகழ்வார், உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. எப்படி அடி எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. இதே நடுவர். சில பேர் சொல்லுமா, 2 வரி சொல்லிட்டு அடுத்த வரியை சொல்லுமா, 2 வரி தான் பழனிக்குரிய அர்த்தத்தையும் படிச்சுட்டு வந்தேன், அடுத்த வரி தெரியல அப்படின்ற. ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ என்று சொல்கிறார் என்றால் உரிமையோட சொல்றாருங்க. இதை நீ சொல்லு, என்ன செய்யாது? யானே அருணகிரிநாதோட பழனியோட திருப்புகளை பாடும் போதெல்லாம் எனக்கு முன்னாடி வந்து இருக்கிறது மாணிக்க வாசக பெருமான் தான் முன்னாடி வந்து நிற்கிறார், உணர்றார்.
யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்புமைய வினையன் அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்வது போல்தான் அவர் சொல்றார். திடமிலி, சற்குலமிலி, நற்திறமிலி, செயலிலி, மெய் தவமிலி, கை கொடையிலி, எதுவுமே இலி இருந்தாலும் அடியேனை உந்தன் அடியோடு கூடும் வகைமை அருள் செய்வாய் என்று கூடியா என்றால் எல்லா முருகனையும் போற்றுகிறார். ஆனால் பழனி ஆண்டவனுடன் இருக்கும்போதுதான் தன்னை உணர்ந்து தன் நிலை உணர்ந்து தன்னை அடியனோடு சேர்த்துக்கொள் என்று கூறுகிறார் என்றால், நடுவர் அவர்களே, உன் நண்பனை கூறு, உன்னை பற்றி கூறுவேன் என்று ஒரு முதுமொழி சொல்வார்கள். என்ன தெரியுமா? அருணகிரிநாதருக்கு இறைவனை தவிர யாரையும் பாடவில்லை, 3 பேரைத்தான் பாடியிருக்காரு. அது யாருன்னா கலிசை சேவகனார் பாடியிருக்காரு, சோமநாதன் பாடியிருக்காரு, பிரபுட தேவராஜன் பாடியிருக்கிறார். ஆனா இங்க உயிர் நண்பனான கலிசை சேவகனார் ஒரு சிற்றரசர். அந்த கலிசை சேவகனார் வீரையூர் என்ற ஊரிலே கோயில் கட்டி முருகனோட விக்கிரத்தை எழுந்தருள செய்கிறார். யாரை எழுந்தருள செய்கிறார் தெரியுமா? விராலிமலையவா, திருப்பரங்குன்றமா, திருச்செந்தூரா? இல்லை, பழனி ஆண்டவனை வீரையூரிலே எழுந்தருள செய்கிறார் கலிசை சேவகனார் என்றார். அந்த கலிசை சேவகனார் அருணகிரிநாதரின் ஆருயிர் தோழர். அப்படி என்றால் நடுவர் அவர்களே, அப்படி என்றால் எனக்கு தெரியலம்மா. நான் கலிசை சேவகனாரையும் பார்த்ததில்லை, பழனி ஆண்டவனை அவர் கொண்டுகிட்டு வந்ததையும் பார்த்ததில்லை. வாரியாரோட திருப்புகழ் உரையில இந்த பதிவு இருக்கு நடுவர் அவர்களே. தெரியும், சொல்லுங்க. இந்த நடுவர் அவர்களே, உள் மனதிலே ஆள் மனதிலே உளவியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் அருணகிரிநாதரும் ஒரு சித்தர், பழனியாண்டவரும் ஒரு சித்தர். இவர் இருக்கிறதும் ஒரு திருவண்ணாமலை, அவர் இருக்கிறதும் ஒரு பழனிமலை என்று கூறி மிகவும் பாடியது, மிகவும் ஆட்கொண்டது பழனியாண்டவனே என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதோ மழை பெஞ்சு ஓஞ்சாப்பில் இருக்குல்ல, நல்ல பேச்சு, வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா? நம்மளையே கையை தட்டுங்கன்னு இந்த விரட்டுறாங்களே, நான் அதுக்கு மேலே சொல்லப்படாது. நமக்கு ஏமா உங்கள் வீட்டுக்காரருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள், அவரை என்ன விரட்டுவீங்க, கையை தட்டலைன்னா உதப்பேங்கிற மாதிரி விரட்டுறாங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திறம். யாரு? பாரதி. சந்தோஷப்பட்டிருப்பான். இந்த 2 செய்தி, வேக நேரம் இல்லை. ஆறுமுகம் 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 அப்படின்னு நான் சொல்கிறேன். முருகா, நீ உனக்கு என்ன குறைன்னு கேட்டால் தப்புயா. அப்போ என்னடா செய்யணும்? கேட்காமலே என் குறையை நிவர்த்தி பண்ணணும். இவன் குறை என்னன்னு கேட்டால் உன் பேர் ரிப்பேர் ஆகிடும். ஏறுமயில் வாகன குகா சரவணா எனது ஈச என மானமுனதென்று போதும் ஏழைகள் வியாகுலம், வியாகுலம்னா கவலை, ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார். ஏயா என்ன குறைன்னு கேட்டால் உன்னை யார் புகழ்வார்கள்? மறையும் என் சொல்லாதோ. நீ என்ன செய்யணும்? அப்போ குறைய கேட்காமலே தீர்த்து வைக்கணும். அருமையான பாட்டு, அதை காமிச்சிருக்காங்க. இன்னொன்று சொன்னாங்க, எனக்கு என்னமோ அது பிடிபடலை. என்ன? பழனிமலை உகந்த, அதானே ஒரு வரி, திருப்பழனி வாழ்வு உகந்துன்னாராம். உகந்துன்னு சொல்லிவிட்டா திருப்பழனி தான் அவருக்கு விருப்பமானது. ஏன் திருச்செந்தூரில் உகந்துன்னு ஒன்றும் வரலையா? எனக்கு தெரியலை. அது சொல்றதுக்கு நம்ம சண்முக ஞான சம்பந்தன் வருகிறார். கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் எந்தன் உள்ளத்துயரை ஒழித்தருளாய். நடுவர் நிலைமை அதான், கொள்ளிக்கட்டை மேல எறும்பு உட்கார்ந்த மாதிரி. உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் 1 கோடி முத்தன் தெள்ளி கொழிக்கும் கடற்செந்தின் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே, வணக்கம். ஒரு திருப்புகழ்ல சற்சமய வித்தை பலன் கண்டு அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறார். சற்சமயம் என்றால், சத் என்றால் உண்மை, உண்மை சமயமாக விளங்குவது நம்முடைய சைவ சமயம். அதற்கு சமமான சமயம் இல்லை. சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றுள் வெளிக்காட்டும் இந்த கருத்தை விட்டு
பொய் வந்து உடலும் சமய நெறி புகுத வேண்டாம், முத்தி தரும் தெய்வச் சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜகத்தீரே என்றார் தாயுமானவர். அந்த தெய்வச் சபை மதுரை திருப்புகழ் சபை. திருப்புகழ் சபையில் சேர சொன்னவர் தாயுமானவர். ஆரம்பிக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னால. அந்த சற்சமய வித்தை பலன் கண்டு என்கிற சொல்லுக்கான பொருள் திருச்செந்தூரிலே தான் அந்த பொருளை முருகன் காட்டிக் கொண்டிருக்கிறார். திருச்செந்தூரிலே பஞ்சலிங்கத்தை வைத்து அவனே வழிபாடு செய்து சற்சமய வித்தையை நமக்கெல்லாம் காட்டிக் கொண்டிருப்பதனாலே அருணகிரிநாதருக்கு உகந்த திருத்தலம் திருச்செந்தூர். இயற்கையை வழிபடுவதும் அழகை வழிபடுவதும் முருகனை வழிபடுவதும். முளை முருகு சங்கு வீசி ஒரு திருப்புகழில் சொல்றார். வாலூக மீது வண்டலோடிய காலில் வந்து சூழ் நிறை வான சங்கு மாமணி ஈன உந்து வாரிதி நீர் பரந்த சீரலை வாயுகந்த பெருமாளை மந்தல் கமல் பூக தெங்கு திரள் சோலை வண்டுபடு வாவி புடைசூழ மந்தி நடமாடு செந்தி நகர் மேவு மைந்த அமரேசர் பெருமாளை திரடுமணி தரடுமுயர் தெங்கி தங்கி புரள எரி திரைமகர சங்கத்துங்க திமிரசல நிதி தழுவு செந்திற்கந்த பெருமாளை குதித்து குன்றிடம் தலைத்து செம்பொனும் கொடித்து கொண்ட செந்திலின் வாழ்வே அலை முகந்த வண்டு சினை முதிர்ந்த சங்கம் அலறி வந்து கஞ்சமலர் மீதே அழிகலந்திரங்க இசையுடன் துயின்ற அரிய செந்தில் வந்த பெருமாளே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே. இப்படி எல்லா இடத்திலையும் இயற்கையை உணர்ந்து இயற்கையோடு இருக்கிற செந்திலில் தன் மனத்தை லயிக்க செய்தவர் அருணகிரிநாதர். அடுத்தடுத்த திருப்புகள்ல அதே வரிகளை போட்டார். அழகபாரம் அலைந்து குலைந்திட கமலமாதுடன் இந்திரை உஞ்சரி சோல. இந்த 2 பாட்டிலையும் நிறைவு செய்கிற போது செழிக்கும் சாலியும் மேகமடாவிய கருப்பஞ்சோலையும் வாழையுமே திகழ் திருச்செந்தூர் தனில் மேவிய தேவர்கள் பெருமானே. அப்ப இயற்கை வழிபாட்டோடு இணைந்திருக்கிற இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூரில் ஒரு வசதி, பழனியை விட பழனியில் தனியாக மலையேறி உட்கார்ந்துருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒன்று படியேறி போகணும், இல்லை விஞ்சில் போகணும், இல்லைன்னா ரோப் காரில் போகணும். மாது அண்ணன் சரியா? நீங்கள் 3 பேரும் திருச்செந்தூருக்கு வந்தால் நீங்கள் கடல் அலைக்குள்ளுக்குள்ளே ஒரு அடி உள்ளே வந்தால் அதுவே உங்களை இழுத்துட்டு போயிடும், திரும்ப வராது. திரும்பவே வர முடியாத இடத்திற்கு கொண்டு செல்லுகிற இடம் இருக்கே, பிறப்பறுக்கிற தலம், அது எங்க திருச்செந்தூர் தான். செந்தில் என்ற விளவுள முருகிரு வரு மண்பிலன். சரிங்களா? இங்க தனியா மாத்திரம் இல்ல, 1,09,000 பேர் உதவி செய்யறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அதனால நீங்க திருச்செந்தூர் வந்துட்டீங்கன்னா ஈஸி. உருகுமடியவர் இருவினை இருள் பொறும் உதய தினகர இமகரன் வலம் பெறும் உலகு முழுதொரு நொடியினில் வலம் வரும் பெருமான் பஞ்சாயுத கடவுள் மருகன் மறவாதோர் நினைப்பை முடிக்கும் அவன் உருகும் அடியார் இரு வினைத்தொகை அறுக்கும் அவன் அறுக்கிற இடம் திருச்செந்தூர். செந்தில் மாநகர் சுவாதிஷ்டான கஷேத்திரம், திருச்சீரலைவாய் அலையே நமக்கு வழிகாட்டுகிற இடம். அலைகள் வந்து தன்னுடைய திருவடியிலே ஓய்வு பெறுகிற மாதிரி கடற்கரையில முருகன் உரைகிறாராம். திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தின் நகரில் இனிதே மருவி வளர்பெருமாள். ஏமா உகந்த பெருமாளும் இனிதே மருவி வளர்பெருமானும் ஒண்ணுதானம்மா? உகந்தன்னு எங்கேயாவது இருக்கா திருப்புகள்ல? உகந்தன்னு இருக்கு, நான் உகந்தங்க என்பதையும் சொல்றேன். சரிங்களா? நீங்க பட்டிமண்டபத்துக்கு வரல. திங்கள் அரவு குமர அது மாத்திரம் இல்ல, செந்தி நகர் வாழும் அருமை தேவர் பெருமானை அலைவாய்க்கரையில் மகிழ்ச்சீர் குமர. அலைவாய்க்கரையின் மகிழ்ச்சீர் குமரன் தீர்த்த சுற்றலைவாய். அந்த திருக்கடலே தீர்த்தமாக இருக்கிறது. அந்த கடலே வதனாம்பர தீர்த்தம். அதனால முத்தித்துறை சித்தித்துறை என பல தீர்த்த துறைகள் இருக்கிற இடம் திருச்செந்தூர். அலை பொழுத செந்தில் தங்கிய என்று கடலை சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, எங்க தலைவர் ரொம்ப அருமையான ஒரு பாடலை தொட்டு காட்டினார். செந்திலை உணர்ந்து உணர்ந்து, அந்த சொல் தான் ரொம்ப முக்கியம். இந்த திருச்செந்தூருக்குள்ள வந்தா மாத்திரம் நினைப்பு மரப்புகளாகிய அலைகள் வலியற்று
அவனுடைய திருவடியிலே வந்து ஒடுங்க கடற்கரையிலே எம்பெருமான் உரைகின்றான். பிறவிக்கடலிலே விழுந்தோரை திருவடியாகிய ஓடத்திலே முக்திக்கரை சேர்ப்பதற்காக காத்திருக்கிற கடற்கரை திருச்செந்தூர். யாது நிலை அத்தலையும் எழுபிறவி கடலை ஏற விடு நற்கருணை ஓடக்காரன் சொர்க்கலோக மீகாம சமஸ்தலோக பூபால தொடுத்த நீப வேல்வீர வயலூரா. இவரெல்லாம் எங்க இருக்கிறார்னா எங்க செந்தில்ல காத்துக்கிட்டு இருக்கிறார். செந்தில் என்ற விழவுள முருகி வரும் அன்பிலன் சங்கம் கஞ்சங் கயல் சூழ் தடம் எங்கெங்கும் பொங்க மகா புனிதம் தங்கும் செந்தில். புனிதம் தங்கும் செந்திலில் வாழ்வுயர் பெருமாளே கையிலை மலை அணைய செந்திற்பதி வாழ்வே திருச்செந்திலை உயிர். என்ன மணி அடிச்சிட்டிய? இல்ல நீங்க சனிக்கிழமையில இருந்தே மணியை வச்சிருந்தீங்கன்னா நாங்க ரொம்ப. திருச்செந்திலை உரைத்து உயித்திட அறியாரே கந்தனை அறிந்து அறிந்து என்று திருச்செந்தூர். கையிலை மலையணைய செந்தில் தடவியல் செந்தில்னு ஒரு சொல் போட்டார். தடம்னா விசாலம், அந்த பெருமையுடையது. மகா புனிதம் தங்குகிற செந்தில். நேர குறைவினால ஒரு செய்தியோட நிறைவு செய்றேன். தங்கை சங்கீத்ராதா ஒரு அருமையான திருப்புகழ் சொன்னாங்க, பழனி திருப்புகழ். அவனிதனிலே பிறந்து மதலை எனவே வாழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய். கடைசி 4 வரி பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படிய திறவே நடந்த கடல் வீரா பரமபதமாய செந்தில். அருமை, வெரி குட். பரம அதுல 2 பாட பேதம் இருக்கு. ஒரு பாட்டுல பரமபதமே செறிந்த முருகனே என் உகந்து பழனி மேலே மேலே அமர்ந்த பெருமாளைன்னு எழுதியிருக்காங்க. ஆனா வாழியார் சாமி நமக்கு காட்டுகிற வழி பரமபதமாய செந்தில் முருகனவே உகந்து பழனி மேலே மேல அமர்ந்த பெருமாள். நல்ல பாடம். நீங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதே எங்கால பத்தி. பரமபதமாய செந்தில் முருகன். அருமை, அருமை. அங்க போய் நின்னுகிட்டு இருக்கிறதே எங்காளு. நீங்க இடம் தெரியாம போய் கஷ்டப்பட்டு மலையேறி போய் பள்ளத்தை நோக்கி போறது ஈஸியா, மேட்டில் ஏறுறது ஈஸியா? இந்த பக்கம் தென்கிழக்கா போனீங்கன்னா அது பாடு குடுக்குடுன்னு ஓடிடலாம். ஒண்ணு இல்ல, எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவருக்கு நினைவு வந்துருது. வேதாரண்யத்துல போறாரு. மேவு திருத்தணி செந்தில் நீள் பழனிக்குள் உகுந்த வேதவனத்தில் அமர்ந்த பெருமாள். அசுரர் படையை அடையவும் வேறறுத்த அபிராம செந்தில் உலக வெற்பு உடையோனே. அருணாச்சலத்திலே ஏமன் உமை மைந்த சக்தி சேவல் அணிகொண்டு அண்டர் ஈடேற இருந்த செந்தில் நகர் வாழ்வே. கார்குடல் குலைந்து அந்த திருப்பூர்ல ஸ்ரீ புருஷமங்கேலே எந்த இடத்திற்கு சென்றாலும் திருச்செந்தூர் அவருடைய உள்ளத்திலே திகழ்ந்ததற்கு காரணம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்தவேளை. அங்கதான் அருணகிரி சாமிகள் திருச்செந்தூரை தரிசிக்க போனார். மாசி மாசம் திருச்செந்தூர்ல பிரம்மோற்சவம் 7ஆம் திருநாள். ஆறுமுக சுவாமி சிறந்த அணிகலன்களோட வந்திருக்கிறார். அப்படி வருகிற போது இவர் கேட்டாரு, இதோட எனக்கு ஒரு ஆட்டத்தை காமிச்சேன்னா நல்லா இருக்குமே. அது எல்லாருக்கும் காட்ட முடியாது, தனியா வா, பின்பக்கம் வா அப்படின்னு திருக்கோயிலின் பின்னாலே இருந்து தண்டையணி வெண்டையங் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் அவருக்கு ஆட்டம் காமிச்ச. அது எப்படி ஆட்டம்? ஆனந்த வேளாக இருந்து. அந்த தலமே விடங்கத்தலம். அங்க இருக்கிற உற்சவ மூர்த்தியே விடங்கர் தான். ஆக ஆனந்தமாக இருக்கிற இடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற அறிவு இருக்கிறதே, அந்த அறிவை நமக்கு வழிகாட்டி இருக்கிறவர் அருணகிரிநாத பெருமான் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த அருள் உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி, உங்கள் மணி ஒலிக்கிறதோ இல்லையோ கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களின் வயிற்றில் மணி ஒலிக்கும் என்பதனாலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அங்கே ஒரு ஆள் எனக்கு முன்னால் வந்து நிற்கிறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னையா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை உண்டா? அவர் திருநெல்வேலியிலேருந்து வர்றதா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை உண்டா? இல்லைங்க, ராமேஸ்வரத்தில் தினம் இருந்து கடலில் குழந்தை உண்டாகும். குடி பார்த்தாரு. என்னையான்னே, எங்கள் சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சார், நான் அங்கே தான் இருந்து வரேன்னாரு. அது மாதிரி நீங்கள் என்னமோ பழனின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எங்கள் திருச்செந்தூர் முருகன் தான் பழனியில் வந்து உட்கார்ந்துருக்கான்னு தெரியுமா? நான் கேட்கல, இந்த அவ கேட்கற. பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து அலைவாய் உகந்த பெருமாளே, அறிவால் அறிந்தும் இருதால் இறைஞ்சும்
அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமானேன் பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனிமலை வாழ வந்த பெருமாளே, பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. எங்க திருச்செந்தூர் முருகன் தான் ஐயா பழனியில் நிற்கிறாரு, என்னமோ நீங்க பழனி பழனிங்கிறீங்க. இதுக்கு யாரு பதில் சொல்லலாம்? தேவகோட்டை ராமநாதன் அருமையா பதில் சொல்லுவார். வக்கீல், நம்மளால முடியாது. இந்த கோர்ட்டுக்கு வாடுறதுக்கு வக்கீல் தான் லாயக். வழக்கறிஞர் தேவகோட்டை ராமநாதன். இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பினி மங்க மயிலேறி, இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பினி மங்க மயிலேறி, இனவருழந்து மொழிய கடம்பு இனதகமும் கொள்ளளி பாட, கரிமுகன் எம்பி முருகன் என் நண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமு மலர்ந்து கடுகி நடந்தொடு அருள்வாயே. திரிபுர மங்க மதனுடல் மங்க திகழ் நகை கொண்ட விடையேறி, சிவம்பெளி அங்கன் அருள் குடி கொண்டு திகழ நடம் செய்தமையின, அரசியிடம் கொள் மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா, அமலன் மகிழ்ந்த குருநாதா, அருணை விலங்கல் மகிழ்குற மங்கை அமளி நலம் கொள் பெருமாளே, அமளி நலம் கொள் பெருமாளே. இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பினி மங்க மயிலேறி, இனவருளன்பு மொழிய கடம்பு இனதகமும் கொள்ளளி பாட, கரிமுகன் எம்பி முருகன் என் நண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமு மலர்ந்து கடுகி நடந்தொடு அருள்வாயே. திரிபுர மங்க மதனுடல் மங்க திகழ் நகை கொண்ட விடையேறி, சிவம்பெளி அங்கன் அருள்குடி கொண்டு திகழ நடம் செய்தமையின, திகழ நடம் செய்தமையின, அரசியிடம் கொள் மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா, அமலன் மகிழ்ந்த குருநாதா, அருணை விலங்கல் மகிழ்குற மங்கை அமளி நலம் கொள் பெருமாளே. 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இனிமே தான் ஆரம்பம். இந்த அருமையான திருவண்ணாமலை திருப்புகள் அருமையான, ஏன்னா திருவண்ணாமலையிலிருந்து தானே அருணகிரி பெருமானுடைய எல்லாம் தொடக்கம். அருணை பெருமான் அருணகிரி என்பதற்கு ஆதார சுருதியாக இருப்பதே திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில தான் 16 கால் மண்டபமா இருக்கிற வசந்த மண்டபம் வளகாப்பு மண்டபத்திலே அதல சேடனாராடங்கிற பாட்டுக்கு சம்பந்தாண்டானோட வாது புரிந்து அந்த தூண்ல இருந்து முருகப்பெருமானை மயிலுமாடி நீயுமாடி வரவேணும் என்கிற வார்த்தையால் முருகப்பெருமானை வரவழைத்த தமிழ் புலவர் அருணகிரிநாத பெருமான். அவருக்கான ஒரு சபையாக 100 ஆண்டுகளை கண்டிருக்கிற மிக அற்புதமான ஒரு சபை மதுரை மாநகரத்திலே மீனாட்சி அம்பிகைக்கு அருகிலே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற அம்பிகையினுடைய தலத்திலே திருப்புகழை ஓதுகின்ற பெருமக்களாக இருக்கிற இந்த திருப்புகழ் சபையினருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த வாழ்த்துக்களை உங்கள் கரவொலிகளால் அவர்களுக்கு கொடுத்து 100 ஆண்டு 200 ஆண்டு பல்லாண்டு பல்லாண்டு இந்த சபை கண்டு வாழ்ந்தால் அது முருகனுக்கு செய்கிற சேவை மட்டுமல்ல, அது தமிழ் மொழிக்கே செய்கின்ற பெருஞ்சேவை திருப்புகழ் சபை செய்து வருகிற சேவை. ஆகையினாலே இந்த அருமையான விழாவிலே இதற்கு முன்பாக மிக அற்புதமாக பேசி எனது அணியினரும் எங்களோடு வாது புரிய வந்திருக்கிற சம்பந்தாண்டான் போல, ஐயோ ஆனா அப்படி சொல்ல முடியாது, ஆனால் எங்களோட சம்பந்தத்தை ஆண்டவர்கள், அதனால சொல்ல வந்தேன். சம்பந்தாண்டான் கூப்பிட்டா காளி வந்துருவா. ஆமா, இப்ப என்ன சிறப்பு தெரியுங்களா? இந்த அருமையான விழாவிலே செந்தூர் கந்தனை மிகவும் அதிகமாக அருணகிரி பெருமான் கவர்ந்தது. செந்தூர் கந்தனா பழனி கந்தனாங்கிறது தான், தென்பழனி அப்பனாங்கிறது தான் தலைப்பு. இதுல பழனி சேத்திரத்துக்கு பெருமை அதிகமா செந்தூர் சேத்திரத்துக்கு பெருமை அதிகமாங்கிறது இல்லை. அருணகிரிநாத பெருமான் எந்த முருகனிடத்திலே அதிகமாக கவரப்பட்டான்? இதுல சர்ச்சமய வழிபாடு இருக்கிறது,
செந்தூர்ல, அதெல்லாம் இங்க தேவையில்லை. இப்போ ஒண்ணே ஒண்ணு பாருங்க, மிக அதிகமா பிடிச்சதுக்கு தானே அதிகமா பாடுவாங்க. ஒரே விஷயம் எடுத்துங்க, எதுவும் பார்க்க வேண்டாம். எது அதிகமா பிடிக்குதோ அதைத்தான் அதிகமா பாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு திருப்புகள்ல நான் எண்ணி பார்த்ததுல பொதுப்பாடலையும் சேர்த்து திருப்புகள்ல மொத்தம் செந்தூருக்கு பாடின பாடல் 83 பாட்டு. 83 இருக்கு. செந்தூருக்கு 84. 84 ஒன்று பொதுப்பாடலை தான் சொல்ல வர்றேன். திருப்புகள்ல 83, பொதுப்பாடலை சேர்த்து 84 இருக்கிறது. பழனிக்கு மொத்தம் 98 பாடல் வருகிறது. 98 பாடல், 15 பாடல் கூட பாடினாம் பழனிக்கு அருணகிரிநாத பெருமான். கூட 15-16 பாடல். ஏன் சொல்ல தெரியுமா 14 பாட்டு கூட? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சொன்னார்கள், முருகப்பெருமானுக்கு பரமபதமான செந்தில், பரமபதமாய செந்தில், அது கைலாய மலை போல செந்தில் என்றெல்லாம் பாடினார்களே. அருணகிரிநாத பெருமான் பாடினாரே செந்தில, ஆனால் உங்க பழனிக்கு பாடி இருக்கிறாரா? இதானே கேள்வி. ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு பாட்டு நான் பாடினோன்னே இங்க இருக்கவங்க பூரா பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதான் சைவ சமயத்தினுடைய சிறப்பு. திருப்புகள்ல அருமையான பாட்டு என்ன தெரியுமா? இப்ப கைலாசத்துக்கு நிகரான தலம் செந்தில்னு சொன்னாங்கல்ல, பரமபதமாய செந்தில்னு சொன்னாங்கல்ல. இப்ப பாருங்க, ஒரு பாட்டு இருக்கு, நாம சொன்னோன்னு பாடுவீங்க எல்லாரும். தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம, தேவக. இனிமே நான் படிக்கிறேன். என்ன சொல்லி வச்சு கூட்டிட்டு வந்தீங்களா? ஏங்க இவ்வளவு பாட்டு படிச்சாங்க. இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. சாட்சிகளை கூட்டிக்கிட்டு வர்ற மாதிரி சொல்லி வச்சு கூட்டி வந்திருக்காரு பாருங்க. இது கூட்டிய கூட்டம் அல்ல நடுவர்களே, உங்களுக்காக கூடிய கூட்டம், திருப்புகளுக்காக. ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாசார நீதியும் ஈரமும் குரு சீர்வாத சேவையும் மறவாத எழுதலம் புகழ் காவேரி யாழ்விழை சோழ மண்டலமீதே மனோகர ராஜகம்பீர நடாழு நாயக வயலூரர். இப்ப உடனே வயலூருக்கு பாடினார்னு சொல்றதா? இப்ப வயலூருக்கு பாடினாருன்னு சொல்லிடுறதா? உடனே வயலூர் ஞாபகம் வந்தது, பாடினாரு. இப்ப நான் சொல்ல போறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இப்ப முடிச்சிடறேன் பாருங்க. வயலூரர் ஆர்தலம் பயிராரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோட முன்னாழினில் ஆடல் வெம்பரி மிதெரி மாகையி லயில் ஏகி. மா கையிலையில் ஏகி என்னது? என்னாச்சு? மாக இலையில் ஏகி ஆதியந்த உலவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நன்னா, வைகாவூர் நாடு, சேரர் கொங்கு வைகாவூர் நாடதில். சொல்லுங்கம்மா. எனக்கு தெரியாது, எனக்கு இதுவரையும் தான் தெரியும். அதுக்கப்புறம்லாம் அவங்களுக்கு தெரியும். என்ன பெருமாள்? ஆவினன்குடி வாழ்வான. அதுவரையும் ஓகே. அதுக்கப்புறம் என்னங்க? என்னங்க சொல்லுங்க சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லணும். தேவர்கள் பெருமாளே, கைலாசத்தில் இருக்கிற பரமபதத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அங்க கும்பிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு பழனியில உள்ள தேவர்கள் எல்லாம் வந்து கும்பிட்ட தலம் எங்க பழனி. கைலையில் ஏகியவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலான தேவர்கள், அவர்களெல்லாம் வந்து வணங்கிய தேவர் வரதா முருக தம்பிரானேன்னு சொல்றோமே, அந்த தேவர்கள் வணங்கிய தலம். ஒன்னே ஒன்று சொல்லி வேகமா முடிச்சிடுறேங்க. கைலாசத்தை சொன்னாங்க, பரமபதத்தை சொன்னாங்க. நான் சொல்றேன், நமக்கு தெரிஞ்சு ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா? வேகமா முடிச்சிடுறேன் சாமி. நான் தீபமங்கள ஜோதின்னு பாடினோன்னா மணி அடிக்கிற ஞாபகத்தில் மணியை தூக்குறாங்க கோயிலில். ஏன்னா அந்த பாட்டுக்கு மணி அடிக்கணும், எப்போவுமே தீபம் காட்டி மணி அடிக்கணும். அடிச்சாச்சு. நான் வேகமா சொல்லிடுறேன் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, அதாவது முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. நீங்க எங்கெங்க தரிசித்தா முக்தி? மதுரையில் வந்து தரிசித்தா, தில்லையை தரிசித்தா முக்தி, மதுரையில் வாழ்ந்தா முக்தி, திருவாரூர்ல பிறந்தா முக்தி, திருவண்ணாமலையில் என்ன முக்தி? திருவண்ணாமலை முக்தி. எல்லாம் முக்தி தானே. காசியில இறந்தா முக்தி இல்லையா?
இந்த காசிங்கிற தலம் அவ்வளவு சிறப்பு. கங்கைக்கு மிஞ்சிய பதிகமில்லை, கங்கைக்கு மிஞ்சிய நதியுமில்லை, காசிக்கு மிஞ்சிய பதிகமில்லை. அந்த காசி தலத்துக்கு நிகரான தலம், காசி தலத்திற்கு நிகரான தலம் ஒன்று உண்டென்றால் அது பருதியின் பிரபை கோடியின் தாம் எனும் வடிவு கொண்டருள் காசியின் நிகரான தலம் அல்ல. நல்லா கேட்டுக்குங்க. காசியின் மீறிய பழனியங்கிரி மீதினில் மேவிய பெருமாளேன்னு பாடினார். காசியின் மீறிய பழனி, காசியை விட மீறின தலம்ங்க. சரி, ஒன்னே ஒன்னு கேட்டுறேன் சுவாமி. நடுவர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், நடுவர் போகிறார் ஒரு ஆலயத்துக்கு வெளியில ஒரு கலையரங்க மேட பிரமாதமான டான்ஸ் நடக்குது. அற்புதமான டான்ஸ், நாட்டியம், பிரமாதமான நாட்டியம், கூட்டம் பிரமாதமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் நடுவர் போறார். நேர கோயிலுக்குள்ள போற போது மணி அடிச்சிட்டு இருக்காங்க. உள்ள பள்ளியறை, இந்த பக்கம் மடப்பள்ளி இருக்கு. சுயம்பாகம் பிரமாதமா வாசம், புளியோதர வாசம் இழுக்குது, பிரமாதமா இருக்கு. இப்ப இங்கிட்டு மடப்பள்ளி, இங்கிட்டு கலையரங்கம். நேரம் இங்கிட்டு போனோம்னா பக்கத்துல பொருள்கள்லாம் விற்கிற, பிரசாதம் விற்கிற ஸ்டால்லாம் இருக்கு. மனம் இழுக்குது. ஆனா உண்மையான பக்தியால நேர எங்க போவான்? சுவாமியை பார்க்க போவான், மூலத்தானத்தை நோக்கி போவான். இப்போ திருச்செந்தூர் போனார், அங்கே கொஞ்சம் டான்ஸ் பார்த்தார், நடனத்தை பார்த்தார், மகிழ்ந்தார். ஒவ்வொரு சேத்திரத்துக்கு போனார், ஒன்னொன்ன கண்டு மகிழ்ந்தார். ஆனால் என்ன சிறப்பு தெரியுங்களா உங்களுக்கு? பழனி மலைக்கு வந்தார். ஜெபமாலை தந்த சர்க்குருநாதா, ஜெபமாலை தந்த சர்க்குருநாதா, திருவாவினன்குடி பெருமாளேன்னு சொன்னார்னா முக்தி பெறுவதற்கும் ஞானம் பெறுவதற்கும் ஏற்ற தலமாக அவர் அதை கருதினார் என்று சொன்னால் அதிசயம் அநேகமுற்ற பழனி, 14 உலகோர் புகழ் பழனி மாமலை மீதினிலே உரை பெருமாளே என்று சொல்லி 14 உலகத்தவர்களும் கொண்டாடுகின்ற பெருமை இந்த பழனி திருத்தலத்திற்கு இருக்கிறது என்று சொன்னார். என்று சொன்னால் அப்படிப்பட்ட அற்புதமான தலமாக திகழ்கிற இந்த பழனி என்பதிலேதான் மிக அற்புதமான தெய்வமாக அருள்பாலிக்கின்ற முருகப்பெருமானை வேண்டி 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 பாடினார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்கி அவர் அருள் பெற்று அவரிடத்திலே தான் அடிமையாக வேண்டும் என்று தான் விரும்பினார். ஒரு பாடல்ல குறித்தமணி பணித்துகிலை என்கிற பாடலில் திகழ்படுசை பதிக்குழியனை தடுத்தடிமை படுத்த அருள் திருப்பழனிக்குறி குமரப் பெருமாளே என்று என்னை உன்னிடத்திலே அடிமை செய்து கொள்வாய், நான் உன்னிடத்திலே அடியவனாக இருக்க விரும்புகிறேன், என்னை அறிவிப்படுத்துவாய் என்று விரும்பி கேட்டுக்கொண்ட தலம் பழனியம்பதியே, தென்பழனி அப்பனே என்கிற தீர்ப்பினை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீதிபதியை யாரும் மிரட்டக்கூடாது. முதல்ல சில நல்ல கூட்டம், உங்களுக்கெல்லாம் பசிக்குது, ஆனால் எந்திரிச்சு போகாமல் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் 1000 கோடி நன்றி. இதுதான் நீங்கள் தமிழுக்கும் திருப்புகளுக்கும் செய்கிற பெரிய தொண்டு. ஒரு பிள்ளை எந்திரிக்கலாங்க, பாருங்க எவ்வளவு கூட்டம்னு. பெரிய என்னமோ ஏதோ பார் சிறுத்ததால் படை பெருத்ததோ, படை பெருத்ததால் பார் சிறுத்ததோன்னாங்க கம்பன். அப்படி கலிங்கத்து பரணி, மன்னிச்சுங்க 2 பக்கம் தமிழ் வாத்தியார், நான் என்ன பண்ணுவேன், சந்தோஷம், மன்னிச்சுங்க. கலிங்கத்து பரணி அருமையான கூட்டம். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் 1000 கோடி நன்றி. நல்லா பேசிட்டாங்க. நான் நடுவில் மாட்டிக்கிட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, 84 பாட்டு திருச்செந்தூருக்கான், 97 பாட்டு பழனிக்கான். கிடைச்ச பாட்டு அது. அவர் 16,000 பாட்டு பாடினார். வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை போய் தேடி கண்டுபிடிச்சு 1310 பாட்டை கொண்டாந்தார். கிடைச்ச பாட்டு இது. அப்படியே வச்சுக்கோமே. இன்னொன்னையும் சொல்லிவிடணும், இந்த மேடையில் பழனியும் திருவாவினன்குடியும் ஒன்றாகவே கருதப்படுகின்றன. அது முதல்ல நான் சொல்லிவிடணும். ஏன்னா பழனின்னா திருவாவினன்குடி வேறு, பழனி வேறுன்னு பிரிச்சிட வேண்டாம். பழைய காலத்தில் கீழ்ப்பகுதி திருவாவினன்குடி, மேலே உள்ளது பழனி. நம்ம சண்டைக்கு போக வேண்டாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படின்னா இந்த 97 பாட்டு தான் பெருசு. இந்த என்ன நம்ம என்ன ஓட்டா எண்ணிக்கிட்டு இருக்கான். அவருக்கு 97 ஓட்டு, இவருக்கு 84 ஓட்டு. அவர் தான் ஜெயிச்சிட்டாரு, இவருக்கு டெபாசிட் போச்சு. ஒரு ஊரில் ஒரு அம்மா, அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த வீட்டுக்காரர் வாயை திறந்து கூட சொல்ல மாட்டார்.
மறந்து கூட சொல்ல மாட்டார். 84 வயசு ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த அம்மா காலையில் முடித்த உடனே அவரை பார்த்து சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன் சாயந்தரம், நீங்கள் சீக்கிரமாக நம்ம கடையை பூட்டிக்கிட்டு வந்துடுங்க. 84 வயசில் கடையில் போய் உட்கார்ந்துருக்காரு. அன்றைக்கி பூட்டிக்கிட்டு வந்துட்டார். பார்ட்டி வச்சாச்சு. எல்லாரும் சொந்தக்காரங்கள்லாம் வந்து உட்காந்தாங்க. அருமையான பார்ட்டி முடிஞ்சுது. ஆமாம், எதுக்கு பார்ட்டி வச்சே யாருக்கும் தெரியாது. இவர் அந்த அம்மா எந்திரிச்சுது. எதுக்கு பார்ட்டி வச்சேன்னு தெரியுமா? கல்யாணம் ஆகி 60 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த மனுஷன் இதுவரைக்கும் ஒரு தரம் கூட முருகான்னு சொன்னது கிடையாது. வாயத் திறந்து சொன்னதில்லை இந்த புண்ணியவன். நான் தினம் முருகா 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 முருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓதருள்தாராய் முருகா எனவோ தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே. நான் இப்போ பார்த்தாலும் முருகாங்கிறேன். இந்த மனுஷன் ஒரு நாள் கூட மறந்து கூட சொன்னதில்லை. இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு பிறண்டு படுக்கிற பொழுது முருகான்னு சொல்லிவிட்டார். அதை கொண்டாடுறதுக்குத்தான் பார்ட்டி வச்சேன்னாலாம். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? இந்த பெரியவர் இருங்க இன்னித்தான் கிளைமேக்ஸு. இந்த பெரியவர் எந்திரிச்சாராம். என்ன, இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு நான் அந்த பேரை சொல்லிட்டேனா, அவன் என் மனசை விட்டு போயிட்டானான்னாரு. விழுந்தாரு, முடிஞ்சு போச்சு. இப்ப சொல்லுங்க, இந்த அம்மா முருகா முருகான்னு வாயில வச்சிருக்கு, அந்த புண்ணியவான் நெஞ்சில வச்சிருக்கார். அந்த காலத்தில் நல்லா கேட்கணும், அந்த காலத்தில் கணவன் பேரை மனைவி சொல்றதில்லை. ஏன் சொன்னா அவர் மனசிலிருந்து வெளியில போயிடுவாராம், போகப்படாதான். இன்னைக்கு சொல்லி பார்க்கறா, அப்படியாவது போகட்டுமே. இந்த மனுஷன் என்ன கெட்டு போச்சு, சொல்லவே இல்லையா? ஆமாங்க, இப்ப சொல்லுங்க, மனசுக்குள்ளே வச்சிருக்கிறது பெருமையா, வாய் விட்டு சொல்றது பெருமையா? 84 தேவலியா 97 தேவலியா, 2 தேவலை ஒதுக்கிட்டேன், நமக்கு வேண்டாம். இப்போ என்ன தீர்ப்பு கொடுக்கிறது? அவர் என்ன சொல்றாரு? பரமபதமாய செந்தில். பரமபதம்னா தெரியுமா? பெருமாள் இருக்கிற வைகுண்டம், கைலை மலை அணைய செந்தில். நீ கைலாசத்துக்கும் போக வேண்டாம், பரமபதத்துக்கும் போக வேண்டாம், திருச்செந்தூருக்கு போனா போதும்னு சொல்லியிருக்காரு. செந்திலை உணர்ந்து உணர்ந்துன்னு பாடுறாரு. கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேங்கிறாரு. அலைவாய் உகந்த பெருமாளுங்கிறாரு. அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே, அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அப்ப திருச்செந்தூர் கடல் வேகமா அலை அடிக்குதா இல்லையா? பேசாம தீர்ப்பு திருச்செந்தூருக்கு கொடுத்துருவோமா? இந்த 3 பேர் நம்மளை விட மாட்டாங்க. நானும் சாப்பிட போகணும்ல, வெறும் வக்கீல் வேற இந்த பக்கம் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு. படிக்கின்றலை பழனி திருநாமம். இங்கே கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையுமென்றன் உள்ளத்துயரை ஒளித்தருளாய். கந்தர் அலங்காரத்தில் திருச்செந்தூருக்கும் பாட்டு இருக்கு, பழனிக்கும் பாட்டு இருக்கு. இருக்கட்டும், ஒரு பக்கம் ஒதுக்குவோம். இந்த காசியின் மீறிய பழனாபுரி. நல்லா கேட்குறீங்க. ஒரு புண்ணியவான், அவர் யார் தெரியுமா? ஆறுமுக நாவலருடைய சீடர். அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் பழனி ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள்னு பேர். பெரிய மகான். கிருபானந்த வாரியாருக்கு உபதேசம் பண்ணி வச்சவர். வாரியார் சாமி அவ்வளவு பிரியமா இருப்பார் அவர்கிட்ட. பழனி ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள். நாம் பண்ணின புண்ணியம், எனக்கும் உபதேசம் பண்ணினவர் ஈசான சிவாச்சாரிய சுவாமி. 1958 எனக்கு 15 வயசு. ஒன்றும் தெரியாத வயசிலே ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் 5 எழுத்து மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணினார். என்னை அறியா பருவத்து என்னை மனம் புரிந்தான், என்னை அறிந்த பருவத்தே தன்னை அறிய விரும்பான். அது மாதிரி அந்த புண்ணியம் எனக்கு உண்டு. அந்த ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் பழனியில் வாழ்ந்தார். கடைசி காலம் காசிக்கு போகிறேன், கடைசி காலம் காசியில் இறந்தா புண்ணியம். இந்த பழனி ஆண்டவனை ஒரு தூரம் கும்பிட்டு வந்துடுறேன். மலை ஏறினார், கும்பிட்டார், திரும்புறார், திருப்புகள் பாடிக்கிட்டு இருக்கார், ஓதுவார்.
அப்போவெல்லாம் பழனி மலையில் திருப்புகள் ஓதுவார், நல்லாவே பாடுவார். நல்லா பாடிக்கிட்டு இருந்தாரா, கேட்டார் இந்த பாட்டு, காசியின் மீறிய பழனாபுரி. ஏய் என்னையா, காசியை மீறிய பழனாபுரி, காசியை விட சிறப்பான பழனி. அப்போ நான் எதுக்கு காசிக்கு போகணும்? வேண்டாம் போ, நான் பழனியிலே இருந்துடுறேன். இருந்துட்டார். இப்போ தீர்ப்பு கொடுக்கணும். அதிசயம் அநேகமுற்ற பழனி, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா. இந்த பக்கம் அதுக்காக ஒன்றும் குறைச்சல் இல்லை. திருச்செந்தூரில் காட்சி கிடைச்சது, நடராஜா வடிவம் கிடைச்சது. தண்டையணி வெண்டையங்கிணிசதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ புண்டடிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்கலங்கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிர தெங்கினு வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம்பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனங்கொளும் கந்தவேளே கொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடுந்தம்பிரானே. நடனங்கொழுங்கந்த வேளை நடன காட்சி கிடைச்சிது, ஜபமாலை கிடைச்சிது. அவர் சொல்றார், அங்கே டான்ஸை பார்த்தாங்க, இங்கே ஜபமாலையை கொடுத்தாங்க. ஐயா நம்ம டான்ஸ் இல்லையா, அது நடராஜா ஆடுற டான்ஸ் ஐயா. அந்த டான்ஸை ஆடலைன்னா நீங்கள் நானும் பேச முடியாது ஐயா. அவன் கூத்து ஆடலைன்னா நம்ம ஆட முடியுமா ஐயா? விரித்த செஞ்சடையாட வதன சந்திரனாட விரிகமல நயனமாட வெண்முறுவல் நிலவாட நன்னு தமருகமாட வீசும் ஒரு செங்கையாட தரித்த புலி அதலாட அபயகரமாட இரு தங்கு தோல் ஊசலாட தாங்கு நூலாட மேல் ஓங்கு நீராட ஒளிர் தன்பவள மேனியாட உரித்தகரி உரியாட உரக கங்கணம் ஆட உபயபரி புறமுமாட ஒருபதம் எடுத்தாட ஒருபதம் மிதித்தாட உள்ளே மகிழ்ந்து சற்றே சிரித்து மலை மங்கை கொண்டாட அவன் ஆடுறான் ஐயா. அந்த ஆட்டம் சிவபெருமான் நான் தாண்டா, முருகன் வேறே சிவன் வேற அல்ல அப்படின்னு காட்டுறதுக்கு நடன காட்சி கிடைச்ச இடம் திருச்செந்தூர். செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற பிறவி கடலை தாண்டுவதற்கு இடமாயிருப்பது திருச்செந்தூர். இன்ப ஆக்கம் தருவது திருச்செந்தூர். அலைவாய்க்கரையில் மகிழ்கிறான். என்ன சார் வம்பா இருக்கே, இதுவும் இழுக்குது அதுவும் இழுக்குது. இப்ப தீர்ப்பு என்ன சொல்றது? பசிக்குதே. என்ன என்ன ஒரே ஒரு பாட்டு, ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்து உணரேனே. முருகா, உன்னுடைய திருவடியே கொஞ்ச நேரம் கூட, இந்த இவர் 1/4 நிமிஷம் நரல, ஒரு பொழுது கூட நினைக்க முடியலையே. அடுத்த வரி, உனது பழனி மலையனும் ஊரை சேவித்து அறியேனே. ஐயா, உன்னை கும்பிடாட்டி கூட பரவாயில்ல, நீ இருக்கிற பழனிங்கிற ஊரை கூட கும்பிடல அப்பா. வருதா? ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே பெருவுயிர் உயர்வறிய வாழ்வை தீரக்குறியேனே பிறவியற நினைகுவன் என் ஆசைப்பாடை தவிரேனோ துரிதமிடு நிருதர்புற சூறைக்கார பெருமாளே. அடுத்த வரிதான் முக்கியம். தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளே. நீங்க கும்பிட்டீங்கன்னா உங்க வீட்டு வாசப்படியில வந்து போலீஸ்கார மாதிரி முருகன் காவல்காரனா நிப்பானா. இப்ப மனசை பற்றுச்சா? தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளே. எங்க வீட்டு வாசப்படிகளை கடவுள் காவல் காப்பார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனின் தொழுது வழிபடுமடியர் காவல்கார பெருமாளி விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளி விரல் மறவர் சிறுமி. யாரு? இந்த குரத்தி வள்ளிநாச்சியார். விரல் மறவர் சிறுமி திரு வேலைக்கார பெருமாளே. வள்ளிநாச்சியாருக்கு வேலைக்கார படம் மாதிரி நிற்கிறானா. எனக்கு என்னமோ தொழுது வழிபடும் அடியருக்கு காவல்காரனாயிருப்பவன்னு சொல்லி
உன்னை கும்பிடாட்டி கூட பரவாயில்லையா, நீ இருக்கிற மலையை கூட கும்பிடறடா அப்படின்னு அவன் இருக்கிறதுனால அந்த பழனி மலைக்கு அதிக மதிப்பு கொடுத்ததுனாலே தீர்ப்பு தெரிஞ்சு போச்சு. மலை தான் என்னை இழுக்குது, கடலை விட. ஒன்று முடிச்சு விடுறேன். மதுரையிலிருந்து நான் அடிக்கடி பழனி போய் கும்பிடுவேன். எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் பழனி ஆண்டவன் தான். என் தோலை செருப்பாக தச்சு அவன் காலில் போட்டால் கூட பத்தாது. என்னுடைய வாழ்க்கை அப்படி. ஒரு முறை ஒருத்தட்டு சொன்னேன், நான் பழனிக்கு போகிறேன், மலை ஏறாதே என்னார். இது எப்படி இருக்கு? கீழே நின்று கும்பிட்டு வா. என்னையா போகக்கூடாது, பழனி மலை ஏறப்படாது, பாவம். நான் நாஸ்திகவாதியா? நல்ல பழுத்த பழம், சைவ பழம். ஏன்னு கேட்டேன். பழனி மலையே தண்டாயுத பாணி, கால் வச்சிராதே. பழனி மலை வேறே, தண்டாயுதபாணி வேற இல்லை. கண்டார்தம் மனங்கவரும் முண்டிதமாம் சிரத்தழகும் காண காண கொண்டாடத்தக்க திருநீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு தென்பழனி வாழும் தண்டாயுத பெருமான் திருவடிக்கே அகங்குலைந்து தழைத்து வாழ்வாம். அதனாலே பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியம்னா அப்போ அந்த பழனி ஆண்டவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து தொட்டு கும்பிட்டாலே புண்ணியம்னா உங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். அதனாலே இன்றைக்கு அருணகிரிநாதரை அதிகம் கவர்ந்தவன் செந்தூர் கந்தனை விட தென்பழனி அப்பனே என்று ஒரு தீர்ப்பு. இப்போ அதுக்காக ரெண்டு பேரையும் மோத விட்டோம்னு அர்த்தம் இல்லை. என்னங்க, ரெண்டு ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். சும்மா வேஷம் கட்டி இருக்கு. இந்த பக்கம் ஒரு வேஷம், அந்த பக்கம் ஒரு வேஷம். ஐயா வீட்டில் தேவலியா, ஆஃபீஸில் தேவலியா, அவ்வளவுதான். வீட்லையும் அப்படித்தான், ஆஃபீஸ்லையும் அப்படித்தானுங்கிறான்ல. அருமை. நமக்கு என்ன புண்ணியம், 6 பேரும் இன்னைக்கு நிறைய திருப்புகள் கொண்டாந்து கொட்டி இருக்காங்க. இந்த இவ்வளவு பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்கு. இந்த பெருமை பூரா உங்களுக்கு தான். பேசினவங்களை விட உங்களுக்குத்தான் இந்த பெருமை பூரா. நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். பேசிய பெருமக்கள் 6 பேருக்கும் நம்முடைய திருப்புகழ் சபையின் சார்பில் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து இந்த உட்கார்ந்திருக்க எல்லாரையும் வணங்கி அமைகிறோம். மணி ஆச்சு. உணவு அங்கே தயாராக இருக்குது எல்லாருக்கும். அங்கே 4 செட்டு இருக்குது, 4 இடத்துல கொடுக்குறாங்க. உணவு இருக்குது, பதறாமல் சாப்பிடலாம். எல்லாருக்கும் உணவு தயார்.